Hello everyone. Exercise 1.5 la problem number 8 பார்க்க போறோம். Consider the functions f of x, g of x, h of x as given below. Show that f of g of h is equal to f of g of h. So இதுல வந்து நமக்கு மூணு ஃபங்க்ஷனுக்குரிய வேல்யூஸ்மே கொடுத்துட்டாங்க. f of x is equal to x minus 1, g of x is equal to 3x plus 1, h of x is equal to x square. So first left hand side தான் எடுக்க போறோம் நம்ம இந்த இடத்துல. So left hand side வந்து நமக்கு இங்க f of g of h. So இத கண்டுபிடிக்கணும். So first bracketல என்ன இருக்கோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். So first bracketல இங்க என்ன இருக்கு? f of g ன்னு இருக்கு. அதை கண்டுபிடிப்போம். So இப்ப f of g of x first கண்டுபிடிக்கணும். இது எப்படி எழுதுவோம் நம்ம? f of ரெண்டாவது ஃபங்க்ஷனை bracketல g of x ன்னு எழுதுவோம். So இப்ப f of g of x ஓட வேல்யூ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு இங்க? 3x plus 1. So வெளியே இப்போ என்ன ஃபங்க்ஷன்? f ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த f ஃபங்க்ஷன்ல பிராக்கெட்ல xக்கு பதிலாக இங்க நமக்கு என்ன இருக்கு? 3x plus 1. அப்ப இந்த xக்கு பதிலாக 3x plus 1, அது போக என்ன இருக்கு நமக்கு இங்க? minus 1. So plus 1 and minus 1 cancel ஆயிரும். So ரிமைன் நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு இந்த இடத்துல? 3x. So இப்போ f of g ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். So நமக்கு வந்து கேட்ட கேள்வி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த இருக்கு. So f of g of h of x. So இது எப்படி இருக்கும்னா f of g அப்படியே தான் இருக்கும். நம்ம இங்க என்ன பண்ணுவோம்? g of x தான் பிராக்கெட்ல இருக்கணும். அதே மாதிரி இங்க ரெண்டாவது h of x. So இப்போ ரெண்டாவது வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வெளியே அப்படியே தான் இருக்கும். h of x ஓட வேல்யூ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு இங்க? x square ன்னு கொடுத்திருக்காங்க. So அதை வந்து நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். So இப்போ இந்த f of g இருக்கா? இப்போ இங்க என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? வெளியே f of g ன்ற ஃபங்க்ஷன் இருக்கு. f of g வந்து நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 3x, அதாவது f of g of x ன்னு இருக்கு. இந்த x க்கு பதிலாக பிராக்கெட்ல நமக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல? x ஸ்கொயர் இருக்கு. ஸோ இப்போ இந்த x க்கு பதிலாக 3x ஸ்கொயர். ஸோ இப்போ இதுதான் நமக்குரிய லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ சிமிலர்லி ரைட் ஹேண்ட் சைட் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த இடத்துல. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் நமக்கு என்ன இருக்கு இங்க? f of g of h of x. So எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளத கம்ப்ளீட் பண்ணனும். அப்ப g of h of x அப்ப இது எப்படி எழுதுவோம் இந்த இடத்துல? g of h of x. So g h of x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு இருக்கு क्वेश्चनல? x ஸ்கொயர் ன்னு இருக்கு. So வெளிய g ஃபங்க்ஷன் இருக்கு. So அப்ப g of bracketல x இருக்கு. அப்ப x க்கு பதிலா இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கு? x ஸ்கொயர். அப்ப இங்க என்ன வரும் இந்த இடத்துல? 3x ஸ்கொயர் plus 1. So இது வந்து என்ன அப்படின்னா g of h of x குரிய வேல்யூ. So நமக்கு வந்து என்ன क्वेश्चन இந்த இடத்துல? f of g of h of x. So வெளியில உள்ளது அப்படியே தான் இருக்கும் நமக்கு இந்த இடத்துல. So இப்போ வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல? g of h of x அப்படிங்கறத எழுதுவோம் நம்ம. So வெளியில ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கும். g of h of x என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம இங்க 3x square plus 1. So எப்பவுமே நமக்கு தெரியும் இந்த இடத்துல வெளியில என்ன ஃபங்க்ஷன் இருக்கு அதெல்லாம் அப்ளை பண்ணனும். f ஃபங்க்ஷன் நமக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல? பிராக்கெட்ல x ன்னு இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல x க்கு பதிலாக பிராக்கெட்ல 3x square plus 1 ன்னு இருக்கு. சோ அப்ப 3x square plus 1 இங்க என்ன இருக்கு? அது போக இந்த இடத்துல minus 1. சோ plus 1 minus 1 கேன்சல் ஆகி அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு இந்த இடத்துல? 3x square. So equation number 2. So left hand side right hand side ரெண்டுமே அப்ப நமக்கு எப்படி இருக்கு இந்த இடத்துல? ஈக்குவல் ஆக வருது. So அப்ப therefore 1 is equal to 2. So அடுத்த subdivision. Second subdivisionல f of x x square கொடுத்திருக்காங்க. g of x 2x, h of x x plus 4 கொடுத்திருக்காங்க. So first left hand side f of g of h of x தான் கண்டுபிடிக்கணும். So bracketல f of g தான் இருக்கு இந்த இடத்துல. So இது எப்படி எழுதுவோம் நம்ம? f of g of x is equal to f of g of x ஓட வேல்யூ என்ன இருக்கு क्वेश्चनல? 2x. So அப்ப f ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலாக பிராக்கெட்ல என்ன இருக்கு? 2x. அப்ப இந்த x க்கு பதிலா 2x the whole square. So 2x whole square நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர் பண்ணா 4x ஸ்கொயர். So அப்ப இது வந்து என்னன்னா f of g of x. So நமக்கு full left hand side complete பண்ண போறோம். So அப்ப f of g of h of x.
ஸோ என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல நம்ம இங்கே ரெண்டாவது தான் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வெளியில் உள்ள ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது என்ன எழுதுவோம் அந்த இடத்துல ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத எழுதுவோம் நம்ம. ஸோ எஃப் ஆஃப் ஜி. ஸோ உள்ள ப்ராக்கெட்டில் உள்ளது நமக்கு ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இப்போ வெளியில் வந்து எஃப் ஆஃப் ஜின்ற ஃபங்க்ஷன் இருக்குது, கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நமக்கு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 4 அப்படியே தான் இருக்கும். இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் சைட் செஞ்சிடலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு இங்கே எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது நமக்கு இங்கே ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே என்னென்னு இருக்குது இந்த இடத்துல கொஸ்டினில் எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இப்போ ஜி ஃபங்க்ஷன் பாருங்கள், ஜியில் வந்து ப்ராக்கெட்டில் எக்ஸுக்கு பதிலாக இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இப்போ 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இப்போ 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு எழுதியாச்சு. ஸோ அப்போ இது வந்து ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக எழுதிக்கலாம் நம்ம எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ இது எழுதும் போதே நமக்கு தெரியும் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டாவது ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன எழுதுவோம் இந்த இடத்துல ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ வெளியில் உள்ள ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கும். ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த இடத்துல 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ எஃப் ஃபங்க்ஷன் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் எக்ஸுக்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிப்போம் நம்ம 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் நம்ம இந்த இடத்துல ஹோலாக ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ அப்போ இதை நம்ம இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ பார்த்தாலே தெரியுது ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 ரெண்டுமே நமக்கு ரெண்டு சைடுமே எப்படி இருக்குது இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்குது. அப்போ therefore 1 is equal to 2. Third subdivision, f of x is equal to x minus 4, g of x is equal to x square, h of x is equal to 3x minus 5 கொடுத்திருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் f of g of h of x. ஸோ ப்ராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது இந்த இடத்துல f of g கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ f of இது எப்படி எழுதுவோம் இந்த இடத்துல g of x அப்படிங்கிறத எழுதுவோம். f of g of x ஓட வேல்யூ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு இங்க x ஸ்கொயர் னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபங்க்ஷன் x க்கு பதிலாக இந்த இடத்துல என்ன இருக்கு இந்த இடத்துல f ல x ஸ்கொயர் இருக்கு. அப்ப இங்க x க்கு பதிலா x ஸ்கொயர் மைனஸ் 4. சோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா எழுதிக்கலாம். f of g of இது வந்து f of g of x கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. சோ f of g of h of x. So இப்போ first function f of g அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது h of x ன்றதை bracketல எழுதிக்கிறோம். So இப்போ f of g h of x ஓட வேல்யூ क्वेश्चन என்ன இருக்கு நமக்கு இங்க 3x minus 5 அப்படிங்கிறது இருக்கு. அதை நம்ம இங்க அப்ளை பண்றோம். 3x minus 5. So இப்போ f of g ல x க்கு பதிலாக இங்க bracketல என்ன இருக்கு நமக்கு இந்த இடத்துல 3x minus 5 ன்னு இருக்கு. So இப்போ 3x minus 5 the whole square. ஸோ அப்போ அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது இந்த இடத்துல -4. ஸோ இது நம்ம வச்சுருப்போம். நம்ம அங்கே இந்த சைடு என்ன வருதுன்னு பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் g of h of x. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் அந்த இடத்துல g of h of x is equal to g of h of x ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல 3x minus 5. ஸோ g of x-க்கு பதிலாக ப்ராக்கெட்டில் நமக்கு இங்கே என்ன இருக்குது 3x minus 5. 3x minus 5 the whole square இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து ஃபுல் ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். f of g of h of x. ஸோ மொதல் ஃபங்க்ஷன் f அப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது ப்ராக்கெட்டில் எழுதுறோம் நம்ம g of h of x. ஸோ அதுதான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 3x minus 5 the whole square. ஸோ இப்போ வந்து f of x-க்கு பதிலாக bracketல என்ன இருக்கு நமக்கு இங்க 3x minus 5 the whole square. So இப்போ 3x minus 5 the whole square. அது போக ரிமைனிங் என்ன இருக்கு இந்த இடத்துல -4. ஸோ பார்த்தாலே தெரியுது நமக்கு இந்த இடத்துல ரெண்டு சைடுமே எப்படி இருக்கு இந்த இடத்துல ஈக்குவலாக கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ therefore 1 is equal to 2.